அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டிற்கான விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த விஏஓ உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு 3000 பிளஸ் வேகன்சி நமக்கு அஃபிஷியலாகவே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதுல ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு வேகன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க, இதை பத்தின முழுமையான தகவல் பார்க்க போறோம். இந்த வேலை வாய்ப்பானது எங்கிருந்து கொடுத்துருக்குறாங்க, ஸோ எந்த துறையின் கீழ் வந்திருக்கு அப்படின்றத பத்தியும் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த விஏஓ உதவியாளர், அதாவது இந்த கிராம உதவியாளர் வேலை வாய்ப்புக்கு என்ன படிச்சிருக்கணும், மினிமம் நீங்க என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் நீங்க என்ன படிச்சிருக்கணும், அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அடுத்ததான் இதற்கான சம்பளம், இதற்கான பெர் மந்த் சேலரி எவ்வளவு கிடைக்க போகுது, அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து ஜாப்போட லொகேஷன், இந்த ஜாப்போட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் ஜாப்போட லொகேஷன் இருக்க போகுது, எங்கெங்கெல்லாம் நீங்க ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும், எங்கெங்கெல்லாம் நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும், ஸோ இது எல்லாமே பார்க்க போறோம். அதை தொடர்ந்து இதற்கான செலக்ஷன் ப்ராசஸ், கண்டிப்பா இந்த வேலை வாய்ப்புக்கு, அதாவது இந்த கிராம உதவியாளர் வேலை வாய்ப்புக்கு, விஏஓ வேலை வாய்ப்புக்கு, ஓகேங்களா, வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலை வாய்ப்புக்கு கண்டிப்பா எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் செலக்ஷன் பாத்தீங்கன்னாக்கா இன்டர்வியூ, தனித்தனி இன்டர்வியூஸ் நடக்கும். இந்த இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இந்த 4 விதமான செலக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். இது எல்லாமே கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலுமே ஈஸியா சிம்பிளாவே இந்த 4 செலக்ஷன் ப்ராசஸுமே நீங்க அட்டன் பண்ண முடியும். அது எப்படி அட்டன் பண்ண முடியும், எப்படி என்னென்னலாம் பண்ணணும்ன்றத எல்லாமே தெளிவா நான் சொல்ல போறேன். சரிங்களா? ஸோ அது எல்லாமே ஈஸியா தான் இருக்க போகுது. அடுத்ததான் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா, எந்த தேதியில இருந்து எந்த தேதிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணணும், அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்ட் டேட் என்ன, முழு அப்டேட் பார்க்க போறோம். அடுத்ததா இந்த வேலை வாய்ப்பானது எங்க இருந்து கொடுத்திருக்காங்க, அது என்னையோட க்ளோஸ் பண்ண போறாங்க அப்ளை பண்றது அப்படின்றதையும் தெளிவா பார்க்க போறோம். அடுத்ததான் அபிஷியல் வெப்சைட், இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா எந்த வெப்சைட்ல போயிட்டு அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்ளை பண்றதுக்கு, இது எல்லா டீடைல்ஸுமே நம்ம தெளிவா பார்க்க போறோம். அடுத்ததான் எந்த ஏஜ்ல இருந்து, ஓகேங்களா, எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இந்த வேலைவாய்ப்பை நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும், அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா வயது வரம்பு சொல்லியாச்சு. அடுத்ததா இதுல யார் யாருக்கு முன்னுரிமை, ஓகேங்களா, இந்த வேலை வாய்ப்புல யார் யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, சோ அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ அடுத்ததான் இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு 3000 வேகன்சி கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதுல எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளவு வேகன்சி ஒதுக்கி இருக்கிறாங்க, ஈஸியா நம்ம வேலையை எப்படி வாங்குறது, இது எல்லாமே பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க உடனுக்குடனே நமது சேனலை ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதா இருக்கும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம போடுறதுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய ஸ்கீம்ஸ் வீடியோஸ், இந்த விவசாய கடன், பயிர்க்கடன், ஸோ விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து சம்பந்தப்பட்ட வீடியோஸுமே நம்ம இதுல கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ பயனுள்ளதாவே இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றீங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த கிராம உதவியாளர் வேலை வாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்றதை தெளிவா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, இங்க தெளிவா கொடுத்திருக்கிறது என்னன்னா, என்ன போஸ்டிங் நோட்டிபிகேஷன் அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, வில்லேஜ் அசிஸ்டன்ட் விஏஓ வேலை வாய்ப்புக்கு தான் நமக்கு அபிஷியலா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்காக தான் நம்ம இப்போ அப்ளை பண்றதுக்கு நோட்டிபிகேஷனை பார்க்க போறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 2299 அபிஷியல் வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குது. இதுல குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்க 5th படிச்சிருக்கணும். அதாவது மினிமம் நீங்க 5ஆம் வகுப்பு குவாலிஃபிகேஷன்ல இருக்கணும். 5ஆம் வகுப்பு நீங்க படிச்சு பாஸ் பண்ணியிருந்தாலும் சரிதான், ஃபெயில் ஆகி இருந்தாலும் ஓகே தான். இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க எலிஜிபிளா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததான் இதற்கான சம்பளம், இதற்கு பர் மந்த் சேலரி எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா
11,100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 35,100 வரைக்கும் இதற்கான பர் மந்த் சேலரி கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ஜாப்போட லொகேஷன். இந்த ஜாப்போட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஓகேங்களா? ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு லொகேஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நமக்கு வந்து 38 மாவட்டத்துல எந்த மாவட்டம் வேணும்னாலும் உங்களுக்கு வந்து ஜாப் குடுப்பாங்க. ஸோ ஒர்க் பண்றதுக்கு நீங்க ரெடியா தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்ததா செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா வந்து எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ எல்லாருக்குமே தெரியும். இந்த எக்ஸாம்னு உடனே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். சிலபஸ் இத படிக்கணும், இந்த சிலபஸ் கவர் பண்ணணும், அந்த சிலபஸ் படிக்கணும். ஸோ இப்படி நெறைய பேர் இருப்பீங்க. ஆனா இந்த விஏஓ அது கிராம உதவியாளர் வேலையை பொறுத்தவரைக்கும் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம அட்டன் பண்ணதுனால நமக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் உட்கார வச்சுட்டு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் ஆன்சரோட கொடுத்துட்றாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்ல ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கு. அந்த பேராகிராஃபை அப்படியே பார்த்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அதை பார்த்து அப்படியே நீங்க உங்க ஆன்சர் ஷீட்ல வந்து எழுதி தப்பு பிழை இல்லாம அழகா எழுதி கொடுங்க. ஸோ இதுதான் வந்து எக்ஸாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எக்ஸாம் வந்து இது எதுக்காக இந்த இந்த மாதிரி பார்த்து எழுதுற மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசாரிக்கும் போது ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5வது படிச்சிருக்கவனுக்கு வந்து தமிழ்ல அதாவது தமிழ்லயும் சரி இங்கிலீஷ்லயும் சரி தெளிவா எழுத தெரியுதா, ஸோ அவனுக்கு வந்து எழுத்து பிழை மிஸ்டேக் இல்லாம எழுத தெரியுதா, ஸோ அப்படின்றதான் இதுல வந்து பாக்குறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில மாவட்டங்கள்ல இப்படி வந்து ஃபாலோ பண்றாங்க எக்ஸாம். ஸோ ஒரு சில மாவட்டங்கள்ல அந்தந்த மாவட்டத்தோட கலெக்டர்ஸ் வந்து அந்தந்த மாவட்டத்துக்கு என்னென்ன சிறப்போ அதை வந்து ஒரு தலைப்பா சூஸ் பண்ணி அந்த தலைப்பை வச்சு நீங்க வந்து எழுதலாம். 2 பக்கத்துக்கு என்ன வேணும்னாலும் எழுதலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்க கவலையே பட வேண்டியதில்லை. ஈஸியா சிம்பிளாவே நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்ததா எக்ஸாமோட ரிசல்ட், அதாவது நீங்க அதுல பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அடுத்ததான் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிசிக்கல் டெஸ்ட் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமே ஒவ்வொருத்தரா தனித்தனியா வந்து சைக்கிள் ஓட்ட வைப்பாங்க. ஓகேங்களா? கண்டிப்பா வந்து சைக்கிள் ஓட்ட தெரியணும். ஸோ அது கண்டி மஸ்ட். அடுத்தது டிரைவிங் லைசன்ஸ் இருந்ததுன்னா நீங்க அங்க சப்மிட் பண்ணிட்டு வரலாம் ஜெராக்ஸ் கொடுத்து. ஸோ உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸோட நம்பர் நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கு தனியா மார்க்குமே இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்தது கடைசியா நீங்க வேலையில ஜாயின் பண்ணும்போது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு நீங்க ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் வந்து செலக்ஷன்ல நடக்க போகுது. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெஜிஸ்ட்ரேஷன் டேட், அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இல்லையா? ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதத்தோட, ஓகேங்களா, இந்த மாதத்தோட 15லேருந்து, ஓகேங்களா, 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள்ள எந்த தேதியில வேணும்னாலும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக ஒரு மாதம் அப்படி இல்லைன்னா 20 நாளுக்கு மேலே டைம் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் இந்த வேலைவாய்ப்பு எங்கிருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு வருவாய்த்துறை, ஓகேங்களா, தமிழ்நாடு வருவாய்த்துறையில இருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த அஃபிஷியல் வெப்சைட், ஓகேங்களா, ஸோ இந்த CRA.TN.gov.in இது ஒரு வெப்சைட்டு. இந்த வெப்சைட்லையும் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு வெப்சைட்டான www.tnpsc.gov.in இது இன்னொரு வெப்சைட். இன்னொரு வெப்சைட்லயுமே நீங்க செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சந்தேகம் எனக்கு ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளோ வேகன்சி இருக்குன்றது. ஸோ இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளோ வேகன்சி இருக்குன்றது. ஓகேங்களா? ஸோ தெளிவா நீங்களே பார்த்துக்கோங்க. அடுத்ததா வந்து என்னென்ன போஸ்டிங், அதாவது என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ ஏஜ்ல இருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா மினிமம் 21 வயசுல இருந்து 37 வயசு வரைக்கும் எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன குவாலிஃபிகேஷன்றது மேலேயே நம்ம பார்த்தாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எக்ஸாம் இருக்கும், இன்டர்வியூஸ் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், பிசிக்கல் டெஸ்ட், அதாவது சைக்கிள் ஓட்ட வைப்பாங்க. இது எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து இதுதான் நம்ம கடைசியா நம்ம பார்க்க போறது என்னன்னா என்னென்ன இதுக்கு மார்க் வந்து எவ்வளவு போடுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ எஜுகேஷனல் நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ, இப்போ நீங்க டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க், மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கும் 10 மார்க், இந்த மாதிரி இருக்கும். ஸோ மினிமம் 10 மார்க் கொடுப்பாங்க. டிரைவிங் குவாலிஃபிகேஷன் உங்க டிரைவிங் லைசன்ஸ் ஜெராக்ஸ் சப்மிட் பண்ணிருந்தீங்கன்னா அங்க உங்களுக்கு 10 மார்க் கொடுப்பாங்க. தமிழ்ல, அதாவது நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா, அந்த எக்ஸாமுக்கு தான் 40 மார்க். ஸோ அடுத்து பர்த் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அது 25 மார்க். உங்களுடைய இன்டர்வியூஸ்க்கு 15 மார்க். டோட்டலா உங்களுக்கு 100 மார்க். இதுல டாப் மார்க் வரவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான வீடியோ நம்ம அப்டேட்டா கொடுத்துருக்கிறது. நோட்டிஃபிகேஷன் ஈஸியா இருக்கும், சிம்பிளா இருக்கும். அப்ளை பண்ண உடனே இன்னொரு அப்ளை பண்ற வீடியோஸும் கொடுப்பேன். ஸோ மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ.